ஃபைனலாக நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ரெட்மியோட நோட் 13 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரெட்மி சைட்லேருந்து மட்டும் சம்பவம் இல்லை, விவோலேருந்துமே வந்து அவங்களோட X100 சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரெட்மி நோட் 13 இந்த வெனிலா வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இவங்க என்ன ஸ்பெக்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா இல்லையா, இதை பற்றி எல்லாமே வந்து ஒரு குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த நோட் 13 சீரிஸில் வந்து மொத்தமாக 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நோட் 13, நோட் 13 ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ். இந்த வாட்டி நோட் சீரிஸ் வந்து பேஸ் வேரியண்ட்டை வந்து அபோவ் 30,000 கொண்டு போயிருக்காங்க. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இருக்கக்கூடிய மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்கன்னா டெலிகிராமில் ஏடிடி டீல்ஸ் அப்படின்ற ஒரு டீல்ஸ் சேனல் இருக்கும். நம்ம சேனலோட சொந்த டீல்ஸ் சேனல் தான். நம்ம டீல்ஸ் சேனலில் மேஜர் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ லூட் லைட்டிங் டீல்ஸ், ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட், அடிஷனல் பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய மின்னல் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சேனலில் பிடிச்சி போட்டுறோம். ஸோ அங்கே ஷேர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இல்லை நீங்கள் டெலிகிராமில் சர்ச் பாரில் போயிட்டு ஏடிடி டீல்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்து நம்ம சேனல் வரும். ஸோ 20,000 யூசர்ஸ் இருக்காங்க அங்கே. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நோட் 13 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 கலர் வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று பிளாக், ஒயிட் அண்ட் இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக வந்து ஒரு கோல்டன் கலருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஈவெண்ட்டில் ரொம்ப ஹைலைட்டாக பேசின விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா பாட்டம் பெசல்ஸ் வந்து ரொம்ப மினிமல் ஆக்கி இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து அப் டு 93.3% இருக்குது. பட் ஃப்ரண்ட் டிசைன் பார்க்குறது வந்து நல்லா இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. ரியர் டிசைன் வந்து டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து நமக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். ஃபோனோட திக்னஸ் வந்து இந்த வாட்டி 7.6 mm மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெயிட் வந்து அரௌண்ட் 173.5 grams இருக்குது. நல்ல லைட் அண்ட் ஸ்லிம்மஸ்ட் நோட் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பட் என்னதான் லைட் வெயிட்டாக இருந்தாலுமே வந்து பேட்டரியில் வந்து இவங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல. 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது. அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயே வந்து சார்ஜருமே வந்து பண்டில் பண்ணுறாங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ IP ரேட்டிங் இருக்குது அப்படின்றதுக்காக தண்ணியில் எடுத்துகிட்டு போய் முக்கிடக்கூடாது. மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. IR பிளாஸ்டருமே வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க. IR பிளாஸ்டர் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகிட்டு இருக்க ஃபீச்சர். ஃபோனில் வந்து கண்டினியூஸாக அது கொடுக்கறது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் ஃபோனில் மற்ற பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணல. கேமரா விஷயத்துக்கு வந்து ரியரில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அந்த சென்டர் பஞ்சுவல் டிசைனில் வந்து ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் அந்த மெயின் கேமரா வந்து 108 MP சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.75 ஆப்பர்ச்சர், 6P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் ஓவரால் இமேஜ் குவாலிட்டியுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. லான்ச் ஈவெண்ட்டில் வந்து நோட் 13 கேமரா பற்றியுமே வந்து நல்லா பேசியிருந்தாங்க. ரெட்மி நோட் சீரிஸ் நம்ம எடுத்துனா போர்ட்ரைட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதையுமே வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா தான் சொல்லியிருக்காங்க. பட் போன ஜென்ரேஷன் நோட் 12 கேமரா வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. இந்த வாட்டி ஏதாச்சும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். அடிஷ்னலாக ரியரில் வந்து 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சார் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து இந்த வாட்டியுமே வந்து அந்த டாலான டிஸ்பிளே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 1000 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. ஒயிட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன், இந்த மாதிரி பேசிக்காக நமக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணல. ப்ராசர் விஷயத்துக்கு வந்து MediaTek கூட 6080 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 nm பேஸ்டு ப்ராசர். இந்த 60, 70 இந்த சீரீஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா மீடியாடெக்லேருந்து டிமென்சிட்டி 800 சீரிஸ், 900 சீரிஸ் எல்லாமே வந்து கன்ஃபியூஷனே இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருந்தது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும். பட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க இந்த 60 சீரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய சிப்செட் வந்து ரீநேம் தான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 6080 சிப்செட் வந்து மீடியாடெக் கூடவே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டிமென்சிட்டி 810 அளவுக்கு வந்து சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் டிமென்சிட்டி 810 ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபினிக்ஸ்லாம் 10,000 ரூபாய்க்குலாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிமிலரான சிப்செட் வந்து நம்ம அப்படியே டபுள் த அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வெறும் ப்ராசர் வச்சுட்டு வந்து டபுள் த அமௌண்ட் செல் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே மெட்டீரியல் சேஞ்ச் ஆகுது. ஓவரால் பில்டு வந்து ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகுது. கேமராவுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து நம்ம பார்க்கும்போது போன வருஷத்துலேருந்து ப்ரைஸ் ஹைக் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் ப்ரைஸ் ஹைக் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் ஸ்னாப்ட்ராகனோட இந்த 6080 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 695 வந்து நியர் ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேஷுவலான கேம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணோம். நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து நம்ம சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸில் வந்து நம்ம 6080 பார்த்துருக்கோம். டிமென்சிட்டி 810 பேஸ்டு ஃபோன்ஸ் வந்து
நம்ம சேனல்லே வந்து நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோனோட ரேம் டைப் நம்ம பார்த்தோன்னா LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. 11 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ப்ளூடூத் 5.3ல தான் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. லான்ச் ஈவெண்ட்டில் சாஃப்ட்வேர் பற்றி பெருசாக எதுவும் பேசல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 மேலே பில்ட் பண்ண MIUI 14ஓட வருது. ஸோ இன்றைக்கி லான்ச் பண்ண Note 13 சீரிஸ்க்கு வந்து ஹைப்பர் OS ரெடியான ஃபோன்ஸ் தான். ஸோ கூடி சீக்கிரமாக வந்து ஹைப்பர் OSக்கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸிங் வந்துன்னா Note 13ஓட ப்ரைஸிங் வந்து போன வருஷத்துக்கு சிமிலராக தான் இருக்குது. பெருசாக ப்ரைஸ் ஹைக்கும் இல்லை, ப்ரைஸ் வந்து கம்மியும் பண்ணல. ஸோ பேங்க் ஆஃபர்ஸ் வந்து அடிஷ்னல் 1000 rupees தராங்க. ICICI கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட் 1000 rupee டிஸ்கவுண்ட் இருக்குது. சப்போஸ் பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ண முடியல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அடிஷ்னலாக 1000 rupee எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் 6+128GB மாடல் வந்து 16,999க்கு எஃபெக்டிவாக வாங்க முடியும். அந்த பேங்க் ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் யூஸ் பண்ண முடிஞ்சால். அதுக்கு அடுத்து வந்து 8/256GB மாடல் வந்து 18,999 அண்ட் 12/256GB மாடல் வந்து 20,999. இதெல்லாமே வந்து இன்க்ளூடிங் பேங்க் டிஸ்கவுண்ட் தான். ரெகுலர் ப்ரைஸ் வந்து அடிஷ்னல் ஒரு 1000 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. பழைய ஷாமி ஃபோன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ரெகுலர் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவோட அடிஷ்னலாக ஒரு 500 rupees தரதா சொல்லியிருக்காங்க Note 13க்கு. பட் Note 13 Pro அண்ட் Pro Plusக்குலாமே வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து ஜனவரி 10 மதியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. Mi.com ஷாமியோட ரீட்டைல் அவுட்லெட் ஃப்ளிப்கார்ட் எல்லாமே வந்து நமக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இனிஷியல் அந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் ஒரு 16,999க்கு வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா அதே ப்ரைஸில் வந்து நமக்கு சாம்சங்கோட M34 இருக்குது, IQ Z7 5G இருக்கட்டும், இல்லை Vivo T2 5G, Moto G84 எல்லாமே வந்து ஒரு சிமிலரான ஃபோன்ஸ் தான். எல்லாம் சேம் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ரெட்மிலேயே நம்ம பார்த்தோன்னா ஒரு சர்ப்ரைசிங்கான ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. Redmi Note 12 Pro இனிஷியலாக அந்த 25,000 rupee ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண ஃபோன். பட் இப்போ அந்த ஃபோன் வந்து பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சேன். எஃபெக்டிவாக வந்து 18,000 to 19,000 rupeesக்கு வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. இன்றைக்கி வந்து ICICI கார்டு டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஃப்ளாட்டாக வந்து 3,000 rupee டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ 19,000 rupeesக்கு வந்து Note 12 Pro இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு வருஷம் பழைய ஃபோன் ஆச்சு ப்ரோ, சாஃப்ட்வேருமே வந்து ஒரு வருஷம் அவுடேட்டடாக இருக்குமே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த ஃபோனுமே வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கூட லான்ச் பண்ணல. ஸோ Android 13 தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2024 வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வாரம் மோட்டோ வேறு G34 லான்ச் பண்ணுறாங்க. அதுலேயுமே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஷாமி வருஷம் வந்து MIUI வெர்ஷன் மட்டும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக வச்சுட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஒரு வருஷம் பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கிறத வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். எஸ், உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் பழைய ஃபோன் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா Note 12 Pro இப்போ வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது அது பெட்டராக இருக்கும். ஸ்டில் ரியரில் வந்து ஒரு நல்ல கேபிளான கேமரா சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களால் வந்து ஒரு 1,000 to 2,000 rupees அப் பண்ண முடியும் அப்படின்னா Note 12 Pro இப்போ வந்து ஒரு நல்ல பிக்காக இருக்குது. ஸோ இந்த Redmi Note 13 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கவர் பண்ணுறதா இருந்தால் Note 13 இல்லை ப்ரோவா, Pro Plus இந்த 3 ஃபோனில் எது கவர் பண்ணலான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.